அன்று மட்டும் சிவா வரவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் என்று அவளால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. மீண்டும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் ஒவ்வொரு முறையும் சிவா தன்னை காப்பாற்ற வரமாட்டான். அதனால் சிவாவோடு இருப்பதுதான் சேஃப் என்று அவளுக்கு தோன்றியது. சரி, ஓகே என்றவள் ஏதோ நினைவுக்கு வர உடனே, நான் இங்கே இருக்கேன், ஆனா ஒரு கண்டிஷன், மேல இருக்கிற ரூம் என்னோடது, நீ வேற எந்த ரூம்ல வேணா இருந்துக்கோ, இந்த வீடே உன்னோட தானே என்று சொல்ல, சிவா அவளுடைய குறும்புத்தனத்தை பார்த்து சிரித்தபடி, சரி ஓகே, இப்ப நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்றேன் என்று சொல்ல அவள் மேலே இருக்கும் ரூமுக்கு சென்றார். அங்கே அவளுக்கு தேவையான ட்ரெஸ், டவல் போன்ற அடிப்படை தேவைகள் எல்லாமே இருந்தது. அவன் அங்கே வருவதற்கு முன் ஏற்கனவே எல்லாவற்றையும் யாரிடமோ சொல்லி அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்லி இருந்தான். அதை பார்க்கும்போது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிறகு அவன் அவளுக்காக ப்ரிப்பேர் செய்த டின்னரை கொண்டு வந்து டைனிங் டேபிள் மீது வைத்தான். அவன் செய்த டிஷ் சிறுவயதில் அவந்திகா மிகவும் விரும்பி சாப்பிடும் டிஷ். சாரி அவந்திகா, வீட்ல இருந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குக் பண்ணியிருக்க என்று சொல்லிக்கொண்டே வெஜிடேபிள் பணியாரத்தை எடுத்து அவளுக்கு எதிரில் வைத்தான். வாவ், வெஜிடேபிள் பணியாரமா? ஐ லைக் திஸ். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள். சற்று சுதாரித்தவன், அப்படியா, எனக்கு எப்படி தெரியும், நான் ஜஸ்ட் ரேண்டமா தான் பண்ணேன் என்று சமாளித்தான். வெகு நாட்களுக்கு பிறகு அவள் நிம்மதியாக டின்னரை சாப்பிட்டு முடித்தாள். பிறகு இருவரும் அவரவர் ரூமுக்கு சென்று விட்டார்கள். இரவு 12 மணி. சிவாவுக்கு தூக்கம் வரவில்லை. இன்று அவன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். தன்னுடைய சைல்ட்ஹுட் லவ்வை கண்டுபிடித்தது மட்டுமில்லாமல் அவளை தன்னுடைய வீட்டிற்கே அழைத்து வந்து விட்டான். இனி அவளை விட்டு பிரியவே கூடாது என்று நினைத்தான். அவந்திகாவின் முகத்தில் நிம்மதியை பார்த்த சிவா இன்று அவள் நல்ல மூடில் இருப்பதால் எப்படியாவது தன்னை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று அவளுடைய ரூம் வரை வந்தவன் திடீரென அப்படியே நின்று விட்டான். உள்ளே இருந்து அவள் புலம்பிக் கொண்டிருப்பது அவன் காதில் விழுந்தது. நீ ஒரு ஏமாத்துக்கார, ஐ ஹேட் யூ. கண்டிப்பா உன்னை தேடி வருவேன்னு ப்ராமிஸ் பண்ண, ஆனா இத்தனை வருஷமாகியும் நீ என்னை தேடி வரவே இல்லை. ப்ராமிஸ மட்டும் இல்ல, நம்ம லவ்வையும் பொய்யாக்கிட்ட. நீ ஒரு துரோகி. ரேகாவும் நந்தினியும் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியுமா? என்னை அடிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. இது எல்லாத்தையும் நான் உனக்காக தான் தாங்கிக்கிட்டேன். ஆனா நீ என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல. ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ என்று சொல்லி அவந்திகா அழுது கொண்டிருந்தார். அவளுடைய வார்த்தைகள் சிவாவின் இதயத்தை ஒரு கத்தியை போல குத்தி கிழித்தது. ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஐம் சாரி அவந்திகா, நீ இன்னும் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப வரைக்கும் உனக்குன்னு ஒரு லைஃபை தேடிக்கல. நீ என்ன ட்ரூவா லவ் பண்ற, எனக்காக அழற. நானும் அப்படிதான் உன்னையே நினைச்சுதான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நந்தினிய கூட நீன்னு நினைச்சுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நிச்சயமா இந்த உண்மையை நான் உனக்கு புரிய வைப்பேன். சைல்ட்ஹுட் சிவா மேல உனக்கு இருக்கிற கோவத்தை மறைய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் யாருங்கிற உண்மையை சொல்றேன். இப்ப சொன்னா நிச்சயமா உன்னால புரிஞ்சுக்க முடியாது. அதோட நீ என்னை வெறுத்துடுவ. அது உன் தப்பு இல்லை. நீ கண்டிப்பா ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்குவ. அது வரைக்கும் நான் உன் கூடவே இருந்து இது வரைக்கும் உன் லைஃப்ல எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கிற மாதிரி பண்றேன். உன்னோட பர்த்டேவை இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ற என்று நினைத்து கொண்டான். பிறகு அவன் தன்னுடைய ரூமுக்கே திரும்பி சென்று விட்டான். செல்போனை எடுத்து தினேஷுக்கு டயல் செய்தான். தினேஷ், சொல்லுங்க சீஃப், நான் என்ன செய்யணும் என்றார் தினேஷ். நான் உங்களை ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அது ரொம்ப ரொம்ப கிராண்டா நடக்கணும். இதுக்கு முன்னாடியும் சரி, இதுக்கு அப்புறமும் சரி, இந்த மாதிரி ஒரு பார்ட்டியை யாருமே செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். பர்த்டேன்னு சொன்னாலே எல்லாருக்கும் இந்த பர்த்டே பார்ட்டி தான் ஞாபகம் வரணும். புரிஞ்சுதா என்று கேட்க, டெஃபினெட்லி சீஃப், என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றார். தினேஷ் மாதிரியான மிகப்பெரிய பணக்காரரை திருமணம் செய்து கொண்டால் தான் ஆசைப்பட்ட லக்ஸூரியஸ் லைஃப் கிடைக்கும் என்று நந்தினி கனவு கண்டு கொண்டிருந்தார். அவளுடைய கனவு நனவாகுமா? சூப்பர் நந்தினி, நீ மட்டும் தர்மா குரூப்ஸ் எம்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த சொசைட்டில உன்னோட ஸ்டேட்டஸ் எங்கேயோ போயிடும். உனக்கான கரெக்ட் பேர் அவர்தான் என்று இன்னும் அவளை ஏற்றிவிட்டார். அதை கேட்டு நந்தினியின் முகம் ஜொலித்தது. அதிலும் கோல்டன் லைட் வெளிச்சத்தில் இன்னும் தகதகவென மின்னினாள். காசு, பணம், துட்டு, மணி மணி என்ற சினிமா பாட்டு தலைக்குள் ஓடிக்கொண்டிருக்க கண்ணாடிக்கு எதிரில் நின்று தலையை சீவி கொண்டிருந்தாள். ரேகாவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு அவள் கற்பனை உலகத்தில் பறக்க ஆரம்பித்து விட்டார். அப்போது திடீரென அவளுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வர ரேகாவிடம் திரும்பி, எங்களை எப்படிமா கரெக்ட் பேர்னு சொல்றீங்க? அவர் கொஞ்சம் ஏஜ்டா தெரியலையா என்று கேட்க, அது தாண்டி இப்போ ட்ரெண்ட். என்ன, ஜஸ்ட் ஒரு 45 இயர்ஸ் தான் இருப்பாரு,
பட் பார்க்க வயசானவரா தெரியல. இப்பவும் he looks young என்று சொல்ல, அதுக்கு இல்லம்மா, ஏஜ் டிஃபரன்ஸ காரணமா காட்டி அவர் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா என்று கேட்க, வாய்ப்பே இல்ல. உன் அழகுக்கு முன்னாடி ஏஜ் ஒரு விஷயமே கிடையாது. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை, நீயும் அவரும் ஒரு அமேசிங் பேரா சேரணுங்கிறது மட்டும்தான். நந்தினி சீப்பை டேபிள் மீது வைத்துவிட்டு ரேகாவின் கையை பிடித்துக்கொண்டு, அம்மா ரொம்ப கனவு காணாதீங்கம்மா, இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு யாருக்கு தெரியும் என்று நம்பிக்கையின்றி சொன்னார். ரேகா சடனாக தன் கையை விலக்கி கொண்டார். ஏன் நடக்காது? எதுக்கு இப்படி நெகட்டிவா பேசுற? அது எப்படி நடக்காம போகும்? உன்னை கூட ஒருத்தர் வேண்டான்னு சொல்லிடுவாங்களா என்றார். ஆனால் நந்தினிக்கு இன்னும் முழுதாக நம்பிக்கை வரவில்லை. அவள் மீண்டும் கண்ணாடியின் பக்கம் திரும்பி தன் முகத்தை பார்க்க, ரேகா அவள் தோள்களில் கை வைத்து கண்ணாடியில் நந்தினியின் முகத்தை பார்த்தபடி, இங்க பாரு நந்தினி, அந்த தினேஷ் உனக்கு தான். இத நான் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. யாராவது காரணமே இல்லாம ஒரு பொண்ணுக்கு 7 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணுவாங்களா? அப்படியே தினேஷ் உன்னை அக்செப்ட் பண்ணலனாலும் ஒன்னும் பிரச்சனையே இல்ல. சென்னையில பணக்காரங்களுக்கா பஞ்சம்? எல்லா விஐபியும் பார்ட்டிக்கு வர போறாங்க. அதுல இருந்து அழகுக்கு ஏத்த மாதிரி ஒரு பணக்காரன் பையன் கண்டிப்பா கிடைப்பான். உன் தலையெழுத்து கோல்டன் லெட்டர்ஸ்ல தான் எழுதி இருக்கு. இனி உன் லைஃபே தங்க மாதிரி ஜொலிக்க போகுது. இதை கேட்டதும் ரேகாவும் நந்தினியும் ஒருவரை பார்த்து ஒருவர் சிரித்துக் கொண்டார்கள். அப்போது நந்தினியின் பார்வை வால் கிளாக் மீது விழ, உடனே அவள் டென்ஷனாக, மை காட், டைம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் தூங்கணுமா, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்கு, அதை முடிச்சிட்டு பார்ட்டிக்கு வேற நிறைய பேரை இன்வைட் பண்ணணும். ஆனால் ரேகாவுக்கு எந்த டென்ஷனும் இல்லை. டென்ஷன் ஆகாத நந்தினி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது சரி, நீ எதுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும்? நமக்கு சொந்தமா கம்பெனி இருக்கும்போது நீ எதுக்காக வேற கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் என்றார். எந்த ப்ராஃபிட்டும் இல்லாத ஒரு கம்பெனி இருந்தா என்ன, இல்லனா என்ன? நான் எங்க இன்டர்வியூ போறேன்னு தெரியுமா? தர்மா குரூப்ஸுக்கு என்று சொல்ல, என்ன சொல்ற நந்தினி? தினேஷ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீ தானே சொன்ன. இப்போ அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு தலையே சுத்துது, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு என்றார். அதுக்கு தாமா வேலைக்கு போறேன். எனக்கு அங்க வேலை கிடைச்சா என் வேலை இன்னும் ஈஸி ஆயிடும். நான் தினேஷ் கூட நெருங்கி பழக முடியும். அது மட்டும் இல்ல, நல்ல இன்கம் கிடைக்கும் என்றார். அதை கேட்ட ரேகா தன்னுடைய மகளின் சாமர்த்தியத்தை நினைத்து பூரித்து போனார். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நந்தினி. இப்போதான் நீ என்ன மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்க. கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். தினேஷுக்கு ஏற்கனவே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே 2 பேரும் ஒரே இடத்துல ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்றார். நந்தினி படுக்கையில் விழுந்தபடி, குட் நைட் மா, போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க என்று சொல்லிவிட்டு போர்வைக்குள் நுழைந்து கொண்டார். ரேகா அவளை சிறிது நேரம் பார்த்துவிட்டு, இனி அவளை டிஸ்டர்ப் பண்ண கூடாது என்று நினைத்தவள் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு சென்றார். ரூம் இருட்டாக இருந்தது. ஆனால் நந்தினியின் கண்கள் மட்டும் இன்னும் திறந்தே இருந்தது. ரேகாவிற்கு எதிரில் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் அவள் மனதுக்குள் பேராசை பொங்கி வழிந்தது. பெண் எப்போது தூங்கினோம் என்று அவளுக்கே தெரியவில்லை. மறுநாள் பொழுது விடியும் போது சூரிய வெளிச்சம் சிவாவின் கண்களை வருடியது. அவன் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான். இன்று அவன் புதிதாக உணர்ந்தான். அவந்திகாவோடு ஒன்றாக ஒரே வீட்டில் இருப்பதை நினைத்து அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். அவனுடைய பல வருட ஆசை ஓரளவுக்கு நிறைவேறிவிட்டது போல இருந்தது. அந்த சந்தோஷத்தில் சோஃபாவில் படுத்திருந்த சிவாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது. தன்னுடைய கைகளால் அவந்திகாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்து தர வேண்டும் என்று எண்ணினான். உடனே கிச்சனுக்கு சென்றான். கிச்சன் முழுவதும் தேடிய பிறகு இன்று என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்து தரலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்தான். வெஜிடபிள்ஸை கட் பண்ணி கொண்டிருக்க திடீரென அவனுடைய செல்போன் ரிங் ஆனது. நம்பரை பார்த்ததும் திகைத்து விட்டான். அந்த கால் நந்தினியிடமிருந்து வந்திருந்தது. அவள் கால் செய்வாள் என்று அவன் நினைக்கவே இல்லை. அவள் ஏன் தனக்கு போன் செய்கிறாள் என்று புரியாமல் போனை ஆன் செய்து ஸ்பீக்கர் மோடில் போட்டுவிட்டு வெஜிடபிள்ஸை கட் பண்ணினார். நந்தினி சோர்வான குரலில் ஹலோ என்றார். பதிலுக்கு சிவா ஹலோ சொல்வதற்குள், சீக்கிரம் என் ஷூக்கு பாலிஷ் பண்ணி வை, என்னோட ஒயிட் ஷர்ட் அயன் பண்ணி வச்சிரு, நான் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகணும் என்று அரை தூக்கத்தில் முணங்கினார். ஒரு சிறிய மௌனத்திற்கு பிறகு சிவா, நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இனிமே இது மாதிரி வேலைக்கெல்லாம் வேற யாரையாவது தேடிக்க என்றார். நந்தினி தூக்க கலக்கத்தில் சிவாவுக்கும் தனக்கும் டிவோர்ஸ் ஆகிவிட்டது என்பதை மறந்து வழக்கம் போல அவனிடம் வேலை சொல்லிவிட்டார். ஆனால் சிவாவின் வார்த்தைகளை கேட்டவுடன் சட்டென நார்மல் ஆகி எழுந்து உட்கார்ந்தாள். அதெல்லாம் எனக்கு தெரியும், உன்னை போலீஸ் தானே கூட்டிட்டு போனாங்க, எப்படி திரும்பவும் வெளியே வந்த? ஒவ்வொரு தடவையும் உன்னால மட்டும் எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சீக்கிரமா வெளியே வர முடியுது என்று கேட்க, ஏன் ரொம்ப வருத்தமா இருக்கா? நான் ஜெயிலுக்கு போகலன்னு தெரிஞ்சா நிச்சயம் நீ சந்தோஷப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்று சொல்ல,
அவள் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் போனை வைத்து விட்டாள். போனை வைத்த பிறகுதான் நந்தினி சொன்ன வார்த்தைகள் சிவாவுக்கு நினைவுக்கு வந்தது. அவள் இன்று இன்டர்வியூ போக வேண்டும் என்று சொல்லி இருந்தாள். அவள் எதற்காக இன்டர்வியூ போக வேண்டும் என்ற கேள்விதான் முதலில் வந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.